ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் ஒரு விதத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்காகவும் ஒரு சில விஷயத்த நம்ம மறைச்சி பேசுகிறதுக்கான இதுங்கிறது கிடையாது. இதுக்கு அடுத்தது இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முடிவாக இருக்க வேண்டாம். போக போக உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதுக்கு தான் நான் உங்கள நான் சொல்லிக்கிறதுக்கான இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோன்னே, ஏம்மா அப்படிலாம் சொல்கிறீங்க? எதா இருந்தாலும் என்கிட்ட வெளிப்படையாக பேசுனீங்கன்னா என்ன? உங்களுக்கு நான் இல்லையா எதா இருந்தாலும் பேசுகிறதுக்கு, பண்ணுறதுக்கு அப்படின்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. எனக்கு இதுக்கு அடுத்தது இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் நம்மளுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நீங்கள் ஒரு ஒத்துமையாக இருந்தீங்கன்னா தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மைதாம்மா. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியாமல் இல்லை. ஒரு சில விதத்தில் ஒரு சில விஷயங்களை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம், பண்ணுறோம். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளை சார்ந்த விஷயமாக தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் ஏன் ஒரு சில விஷயத்த மாற்றிக்கணும், பண்ணணும்னு நினைக்கிறீங்க? வேறு வேறு விதத்தில் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும், பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே போதும். உங்களுக்கு இதுக்கு மேலே எந்த விதத்துலேயும் யாரும் சரியான விஷயத்த நம்ம ம இது பண்ணிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. வேணும் வேண்டான்னு நம்ம நினச்சிட்டு போயிட்டோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் இதெல்லாம் வேணான்னு நீங்கள் நினைக்க வேண்டாமா? எனக்கு இதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் என்னென்ன நம்ம அதை டைமை பார்த்துக்க வேண்டியது தான். இதுக்கு மேலே உங்களுக்கு எல்லாமே சரியில்லாததாக தானே இருக்குது அப்படின்னோன்னே, ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எனக்கு இதுக்கு மேலே எந்த விஷயத்துலையும் நம்மளுக்கு சரியில்லாத மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் கிடைக்குது. இல்லை நம்ம அதுக்கான டைம்ங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி, ஒரு சில இதில் நம்மளுக்கு இதுக்கு அடுத்ததில் இந்தந்த விஷயங்கள் பார்த்துக்கிறதுக்கான இதை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது நீங்கள் எதையுமே பணத்தை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இதுக்காக நம்ம யாரையுமே நம்ம சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. அதுக்கு விஷயத்தில் நம்மளால் இந்த நேரத்தில் இதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போனோம் அப்படின்னா, அதில் எதுவுமே கிடையாது. இதுக்கு அடுத்தது எல்லாமே நம்ம சார்ந்ததாக தானே இருக்குது விஷயங்கள் எல்லாமே அப்படின்னோன்னே, ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுமா. ஆனால் என்னால் இதுக்கு மேலே எதையும் நான் பேசிக்க விரும்பலை. பேசுனா நம்மளுக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும். அதனால் அதையெல்லாம் நம்ம விட்டுட்டு வேலையை பார்க்குறது தான் நல்லது அப்படின்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. இதுக்கு மேலே நம்ம யாருக்கிட்டேயும் எதுக்காகவும் போக போக நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அப்படின்னோன்னே, ஆமாம் ஆமாம் அதுக்காக நீங்கள் யாரையும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் தைரியமாக இருந்தீங்கனாலே போதும். தைரியம் தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்காக நம்ம யாருக்கும் வேணும் வேண்டான்னு நம்ம சொல்ல முடியாது. இதுக்கு அடுத்தது இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் ஒரு சில விஷயங்கள் உருவாக்கணுமே தவிர, அதுக்கு இடையில நம்ம யாருக்கும் கவலைப்பட்டுக்கிட்டோ இல்லை நம்ம மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தோம்னா எதுவும் சரி வராது அப்படின்னோன்னே, மாமா அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எனக்கு இதுக்கு மேலே இதில் யோசிக்கிறதுல ஒன்றுமே இல்லை. யோசிக்கிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளுக்கு வேணும் வேண்டான்ட்டு நம்ம நினைக்கிறத பொறுத்து தான் எந்த ஒரு விஷயத்துலையுமே இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஆமாம் அதுவும் உண்மை தான்.